கைஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எம்ஏயோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அவங்களோட ரீசெண்ட் மேட்சஸ்லாம் என்ன ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க பிளேயர்ஸ்லாம் வந்து அடுத்த வர வீடியோவில் நம்ம பார்ட்டாக போடுறேன் கைஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரீசெண்ட் மேட்சஸ்லாம் ப்ளே பண்ணதை வச்சு நான் வந்து அப்டேட்ஸ் கொடுப்பேன். ஸோ அது வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்லையும் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ட்ரெண்ட் போல்ட் பற்றி பார்ப்போம். ஸோ ட்ரெண்ட் போல்ட் மற்றும் வில் ஜாக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கைஸ். ஸோ இதில் வந்து ட்ரெண்ட் போல்ட் பார்த்தீங்கன்னா ஸோ SA20 டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸ் கூட நடந்தது. அதுக்கப்புறம் பால் ராயல்ஸ் திருப்பி அவங்க கூட 2 மேட்ச் நடந்துச்சு. ஸோ 3 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் வந்துட்டு அவர் செம்மையாக 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ வேறு மாதிரி ஸ்மெல்லு. ஸோ எப்போயுமே ட்ரெண்ட் போல்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவரில் வந்து ஃபயர் ஆனால் தான் உண்டு. ஸோ செகண்ட் ஓவரில் அந்தளவுக்குலாம் ஃபயராக போட மாட்டார். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட் என்னென்னா எடுத்தோடனே வந்து செகண்ட் ஓவரில் செம்ம ஃபயராக போட்டிருந்தார் ட்ரெண்ட் போல்ட்டு. ஸோ ஸ்பில்லே வேறு மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். ஸோ இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா ட்ரெண்ட் போல்ட் அதுக்கப்புறம் விளாண்ட 2 மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருந்தார் பால் ராயல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் சீமர்ஸ்க்கு செம்மையாக வந்து ஒத்து போவோம். ஆனால் வந்து ஒரு ஸ்விங் பவுலருக்குலாம் அந்தளவுக்குலாம் இதுவாகாது. ஸோ ட்ரெண்ட் போல்ட் வந்து நம்ம இதில் கண்டிஷன் சின்னசாமி ஈடன் கார்டன்ஸ் இந்த மாதிரி கிரவுண்டில் செம்மையாக இதாகும். ஸோ வாங்கிடையே இருக்குது. ஸோ எந்த கிரவுண்டில் பயங்கரமாக ஸ்விங் ஆகுதோ அந்த இதில் வந்து பயங்கர எஃபெக்டிவாக இருப்பார் ட்ரெண்ட் போல்ட். ஸோ அந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் வந்துட்டு செம்மையாக போடுவார். ஸோ பார்ப்போம் இனிமேல் வர மேட்சஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு ரீசெண்ட் மேட்சஸில். ஸோ இப்போ வந்து அடுத்தது வில் ஜாக்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ வில் ஜாக்ஸோட ரீசெண்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் வந்த மேட்ச்சை பொழந்து எடுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆடினார். ஒரு 60 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ எல்லா மேட்சும் ஒரு 10 ரன்னுக்கு மேலே தான் அடிச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நீட்டான பேட்டிங் ஆடுறாரு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இவரை வந்து RCB விட்டுருக்காங்கன்னா அதை எம்ஐ எடுத்திருக்கிறது தான் வெயிட்டான விஷயமே அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பயங்கரமாக ஆடிட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு அதுக்கப்புறம் 2 மேட்சஸ் அந்தளவுக்கு பெருசாக நாக் ஆடல. இருந்தாலும் அவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சாருன்னா நிறுத்த மாட்டார். அது மாதிரி ஒரு பிளேயர் தான். ஸோ கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்காரு. ஸோ 2 மேட்ச் கொஞ்சம் கூலோனாக ஆடினார் அதுமாரி சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் அசால்ட்டாக நொறுக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்த வர மேட்சஸ்லாம் நொறுக்கி எடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன் வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இவரோட ரீசெண்ட் மேட்சஸ் இதுதான் விளாண்டுருக்காரு. SA20 தான் விளாடிட்டுருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் அட்டகாசமான ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து பயங்கரமாக பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறாருன்னு. ஸோ இவரோட பேட்டிங் பவுலிங்கும் இம்ப்ரூவாக போடுறாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ்னால பயங்கரமாக இருக்க போகிறாரு வில் ஜாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் எம்ஐ பிளேயர்ஸோட அப்டேட்ஸ் வேணால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்